சார் வணக்கம் சார். வணக்கம். சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதுல அடுத்த முதலமைச்சராக மக்கள் யாரை விரும்புகிறார்கள் அப்படின்ற கேள்விக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு 27% ஆதரவு, இரண்டாவதாக விஜய்க்கு 18%, எடப்பாடி பழனிசாமிக்கு 10%, அண்ணாமலை அவர்களுக்கு 9% அப்படின்னு முடிவுகள் வந்திருப்பதாக தகவல். எப்படி பாக்குறீங்க? ஆமா, மொத்தம் இதெல்லாம் கூட்டினா எவ்வளவு வருது? 62 64 வருதுன்னு வச்சு 64 36% என்னாச்சு மீதி? ஸோ கருத்தில்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒன்று அவங்க போட்டிருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, இந்த ஒப்பீனியனில் வந்துட்டு நிறைய ஃப்ளாலாம் இருக்குது. பொதுவாக சொல்ல வரேன் நான். இப்போது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் இருக்காரு. இந்தாண்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. மற்ற கூட்டணி எல்லாமே இருக்காங்க. ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது இந்த சி ஓட்டர் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, எடப்பாடி பின்தங்கி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 19% அப்படின்னு வருமா அப்படின்றதையும் கருத்தில் கொள்ளணும். பொதுவாக அந்த மாதிரி கருத்து கணிப்பு என்னன்னா ஒரு இண்டிகேட்டர். இப்போ இருக்கக்கூடிய மக்களுடைய மூட் ஆஃப் தி நேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மூடு இப்படி இருக்குது. இப்போ ஃபேவரட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அவ்வளோதான். அதை தாண்டி இதுதான் வந்துட்டு தேர்தல் முடிவாக ஆகும், இப்படி தான் எல்லாம் போகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் வாக்களிக்கும் போது அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் வரும். இப்போ நீங்கள் வாக்களிக்கிறதுக்கான அடிப்படை வேறையாக இருக்கும், நான் வாக்களிக்கிறதுனுடைய அடிப்படை வேறையாக இருக்கும். ஒரு ஏழை எளிய மக்கள் வாக்களிக்கிறது வேற ஒரு அடிப்படையில் இருக்கும். ஒரு வியாபாரி வாக்களிக்கிறது வேற ஒரு அடிப்படையில் இருக்கும். ஒரு சாதாரணமாக கல்லூரிக்கு போயிட்டு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு மாணவன் மாணவி இப்படிப்பட்டவங்களுடைய மனநிலை விஜய்க்கு ஃபேவரபுளாக இருக்கும். இப்படி விவசாயிகளுடைய நிலை வேற மாதிரி இருக்கும். இப்படி ஒன்றுத்துக்கும் வேற மாறும். இது எப்படி அப்படின்னோம்னா ஒட்டு மொத்தமாக வந்துட்டு ஏதோ ஒரு இன்டர்வியூ பண்ணி இவங்க வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. அந்த அளவு தான் அது. ஆனால் இது வந்துட்டு ஒரு வாக்கு சதவீதத்தை தான் அப்படியே பிரதிபலிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் வாக்கு போடுறாங்கன்னா அதில் ஏராளமான ஃபேக்டர்ஸ் இருக்கும். அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, கட்சின்ற ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, ஒரு லீடர்ன்ற ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், கொள்கைன்ற ஒரு இடம் இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் விவசாயியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி எப்படி, அந்த இடம் ஒன்று வரும். நான் வியாபாரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி எப்படி அப்படின்றதெல்லாம் வரும். இப்படி ஒரு தொழிலாளர்னா அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்றது. நீங்கள் உதாரணத்துக்கு சத்தியம் தொலைக்காட்சி ஒன்று எடுத்து போட்டாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் பெண்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு செல்வாக்கு இருந்துச்சு. ஆனால் விவசாயிகள் கிட்ட, வியாபாரிகள் கிட்ட, தொழிலாளர்கள் கிட்ட, சாதாரண ஏழை எளிய மக்கள் கிட்ட ஒன்றுமே இல்லை. 4, 5 இவ்வளோ தான் இருந்துச்சு. அது எது சொல்ல வருது அப்படின்னா ஒரு அரசியல், இவங்க வந்து ஒரு அபிமான அடிப்படையில் தான் அவருக்கான வாக்கு வங்கி. அரசியல் வாக்கு வங்கின்னு அதை சொல்ல முடியாது. அரசியல் வாக்கு வங்கி இருந்ததுன்னா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போ இதில் ரஜினி சொன்னது, நான் நிற்கலாம், நான் ஒரு 10-15% ஓட்டை வாங்கலாம், அது பிரிக்கிறது தான் பயன்படுத்த முடிய நான் ஜெயிக்க முடியாது. நான் அந்த இடத்துல நான் என்னையும் பலியிட தயாராக இல்லை, என் ரசிகர்களையும் பலியிட தயாராக இல்லைன்ட்டு ஹானஸ்டாக ஒதுங்கினார் அவர். இதே இடம் தான் விஜய்க்கும். இவங்களுக்கு இருக்கிறதுன்றது அந்த அபிமானத்தை வச்சுட்டு தான் அவர் எல்லாமே பேசுறாரு. ஆனால் பெரும்பாலான மக்கள் இப்படி பல்வேறுபட்ட தொழில் முறையில் அவங்க வந்துட்டு பிளவுபட்டிருக்காங்க. அவங்க கிட்ட வருமா அதெல்லாம்? புரியுதுங்களா? இப்போ பெண்கள்கிட்ட ஆதரவு விஜய்க்கு இருக்குன்றாங்க. இதே பெண்கள்கிட்ட தான் வந்துட்டு ஸ்டாலினுடைய திட்டங்கள் வந்துட்டு நிறைய போய் சேர்ந்துருக்குது. அப்போ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அப்போ இவங்க சொல்லக்கூடிய பெண்கள் யாரு, அங்கே அந்த பலன்களை பெறக்கூடிய பெண்கள் யாரு? இப்போ இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி இடம்லாம் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்ல நான் வாக்களிக்கும் போது ஒருத்தருக்கும் மல்டிபிள் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க, நாங்கள் போன தடவை போட்டது என்னன்னா ஆன்டி பிஜேபி ஓட்டு, அவ்வளோதான். ப்ரோ டிஎம்கே இல்லை, ஆன்டி பிஜேபி வரக்கூடாது, பாசிசம் வரக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஒரு ஃபேக்டர். மற்றபடி என்ன திமுக யாத்திரை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிதான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல் நம்ம பார்க்கதான். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு சாதாரண நான் ஒரு தடவை என்னாச்சு 2011 எலெக்ஷன் அப்போ நாங்கள் போன போது நாங்கள் தேர்தல் அப்போ வெளியில் போகிறோம் இல்லைங்களா, பரப்புரையெல்லாம் பண்ணிடுவோம். பார்க்கும்போது கலைஞருக்கு எதிராக நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. நாங்கள் ஈழ பிரச்சனையை பேசினாலே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெரியவர் எங்களுக்கு அந்த கிராம வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுத்துருக்காரு, 100 ரூபா வேலைவாய்ப்பு திட்டம், அதை நீங்கள் அழிக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்தாங்க. ஏன்னா அவங்க பெனிஃபிஷியரி, நம்மளுக்கு 100 ரூபா சாதாரண விஷயம், ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அந்த 100 நாள் வேலை வாய்ப்புன்றது ஒரு பெரிய விஷயம்.
அதே மாதிரி நம்மளுக்கு 1000 ரூபாய் சாதாரண விஷயம். ஆனா அந்த மக்களுக்கு 1000 ரூபாய் பெரிய விடயம். காலை உணவு பிள்ளைங்களுக்கு பெரிய விடயம். கல்லூரி போறக்கூடிய பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் பெரிய விடயம். மருத்துவம் பெரிய விடயம். இப்படி வரும் எல்லாமே. அப்ப அவங்க எதை வச்சு ஓட்டு போடுவாங்க? இது ஊழல் ஆட்சி, இது வம்சாவளி ஆட்சி, இது குடும்ப ஆட்சி இருந்துட்டு போட்டா அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போடுவாங்க. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் வேற. அதே வியாபாரிகள் மற்றவங்கலாம் இவருக்கும் வியாபாரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது விட்டுருவாங்க விஜய. ஸோ அதே இடத்துல எடப்பாடி பார்ப்பாங்க, அவருக்கு ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு, நம்ம வியாபாரிகளுக்கு எப்படி இருந்தது நிலைமை, அப்படி பார்த்து அவங்க ஓட்டு போடுவாங்க. அப்புறம் தொழிலாளர்கள் இருக்காங்க, அரசு ஊழியர்கள் இருக்காங்க, அப்புறம் இந்த கைவினைஞர்கள் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஸ்டாலின் அரசு என்ன செஞ்சது, அதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இப்படியான காம்பினேஷன்ல தான் வந்துட்டு ஓட்டு போடுவாங்க. ஸோ இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு யார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சும்மா ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னாங்களே, அதுதான் அது. இது வந்துட்டு ஒன்றும் பெருசாக ஒரு முடிவுகளை கூறாது. பட் எடப்பாடி பழனிசாமி தாண்டி விஜய் வராருன்றப்ப இல்ல அப்படி அப்சல்யூட்டா எடுத்துக்க முடியாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு விளக்கம் சொல்றேன். அப்படி ஒன்றும் அப்சல்யூட்டா நீங்க எடுத்துக்க முடியாது, நான் தான் சொல்ல வரேன். கொஞ்சம் ஒரு மார்ஜின் முன்ன பின்ன கூட வச்சுக்கோங்களேன் அப்படின்றப்ப ஒரு இல்ல அதிமுகன்ற ஒரு கட்சியை பேசுறாங்கன்னா ரைட்டுங்க, திமுகன்ற ஒரு கூட்டணியை பேசுறாங்கன்னா ரைட்டு. இது ஸ்டாலின், விஜய், எடப்பாடி, அண்ணாமலைன்னு பேசுறாங்கன்னா அது வேற. அது உள்ள கூட்டணியா இருந்தா இவங்களுடைய முகத்துல தானே. எடப்பாடிக்கு பூஞ்சா, அண்ணாமலைக்கு பொங்கமா, அது எதுவும் கிடையாது. ஸ்டாலின் கூட பாத்தீங்கன்னா அவருடைய செயல்தாரை தவிர வேற எதுவும் கிடையாது. ஒரே ஒரு ஆளு முகம்னு சொல்லிட்டு விஜய சொல்லலாம், அது கூட இளைஞர்கள் பத்தில பெண்கள் பத்தில அப்படி இருக்கும், அவ்வளவுதான். விஜய் அவர்களுடைய பொதுக்குழு கூட்டத்தை கவனிச்சுங்களா, எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப அன்இம்ப்ரெசிவ். சுத்தமா மக்களை தொடாத தீர்மானங்கள், அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போகாத ஒரு ஸ்பீச். தொகுதி மறுவரையறை, மும்மொழி கொள்கை, இங்க எதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுதானே பிரச்சனை, பெரிய பிரச்சனை. சரிதான். அது என்ன உங்களுடைய ஸ்டாண்டு? என்ன அடிக்கிறாங்க ஐயா? நீங்க திமுக, அதிமுக எல்லாம் இந்த சட்டமன்ற கட்சிகள், பிஜேபி தவிர எல்லாரும் தீர்மானம் போட்டது தானே அந்த பொதுக்குழு தீர்மானம். மாறுபட்டு இருக்கா என்ன? மாறுபடல, அவ்வளவுதான் ஒண்ணு. இதை வந்துட்டு கவனிக்கத்தக்கது ஒன்றும் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு மீனவர் பிரச்சனை பத்தி அவங்க பேசியிருக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்ட நான் சொல்றேன். மீனவர் பிரச்சனையில இவங்க என்ன சொல்யூஷன் தராங்க சொல்லுங்க. நீங்க ஒரு கட்சியா இருந்துட்டா ஒரு பிரச்சனையை மட்டும் பேசுற சும்மா இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு ஒன்று முன் வைக்கணும். முன் வச்சுட்டு அதுக்காக வெளில வந்து போராடணும். ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒன்று சொல்லிட்டு அப்படியே போயிடுறது இல்லை அரசியல் அப்படின்றது. போராடணும். அதே மாதிரி ஒவ்வொரு விடயமும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணாம் அப்படின்னா எப்படி இது ஜனநாயகத்தை பாதிக்கும் அப்படின்றத பேசணும். இப்போ விஜய் முதல்ல பேசும்போது நீட்டை பத்தி பேசினாரு, ரொம்ப தெளிவா பேசினாரு. கல்வி வந்துட்டு மாநில அரசுடைய பட்டியலுக்கு வரணும் அப்படின்லாம் பேசினாரு. அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நான் கூட இம்ப்ரெஸ் ஆனேன், அந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இவங்க, எத்தனை காலம் தான் ஏமாற்றுறது நாட்டில்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, தமிழக அரசு சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானத்தை, விலக்கு கேட்டு போட்ட தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு விஜய் பேசினாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வருது, முன்னுக்கு பின் முரண். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னோம்னா மக்கள்கிட்ட இதை வந்துட்டு ரொம்ப கொண்டு போய் சேர்க்காது. வந்தாரு, பேசினாரு, போனாரு. ரெண்டாவது இந்த எதுகை மூனை இவர் வேற விதமா அடாப்ட் பண்றாரு. மோடிஜி ஒய் அலர்ஜி, அந்த இஷ்யூ பேசுங்க. நீங்க என்ன சொன்னீங்க போன முறை, இந்த 2வது ஆண்டுல வந்துட்டு கொடுக்க வேண்டியது மத்திய அரசனுடைய கடமை, பெற வேண்டியது தமிழ்நாட்டு அரசனுடைய உரிமை. ஆனா இவங்க 2 பேரும் வந்துட்டு ஸ்கூல் பாய்கள் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொன்னார் இல்லையா விஜய்? அந்த பிரச்சனை அவ்வளவுதானே? அது சொல்லுங்க, அது எவ்வளவு ஆழமான பிரச்சனை. நமக்கு முதல்ல வரி பகிர்வு கொடுக்குற இடத்துல எவ்வளவு பெரிய வஞ்சனை நடக்குது. அதெல்லாம் ஆழமா பேசலையே. பேசணும்ல, பேசுறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் போராடணும். எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சி, எனக்கு திமுகவோட நாங்களும் தான் நேரடி போட்டி அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அப்போ உங்களுடைய அந்த பலத்தை நீங்க எங்க பயன்படுத்திருக்கீங்க இது வரைக்கும்? ஒண்ணும் கிடையாது. ஒரு மாசத்துக்கு ஒரு 2-3 அறிக்கை. இல்ல அவங்களே ஆதவர்ஜன் சொன்னாரு 2 மாசம் இருங்க,
வேலையை முடிச்சுட்டு 2 மாசத்துல இருந்து தீவிரமா வீடு வீடா இறங்கி வரும். ஒரு நபர் தானே கட்சி. பொதுக்குழு இருக்குது, அமைப்புகள் இருக்குது, அமைப்புகள்லாம் செயலாளர்கள்லாம் இருக்காங்க. செய்யலாமே, ஏன் செய்யல? கன்ஸ்ட்ரக்ஷனே நம்ம முழுசா முடியல போல சார். அதுதான் எங்க சொல்லலையா? புசி ஆனந்த் சொல்லியிருக்காரு. என்னன்னு இன்னும் பூத் கமிட்டிலாம் நிறைய பேர் நியமிக்கல மாவட்ட செயலாளர்கள். எங்க பூத் கமிட்டி அப்படின்றது தேர்தல் நேரத்துல செயல்படக்கூடிய ஒரு இடங்க அது. அதில் பூத் கமிட்டியோட அப்ஜெக்டிவ் கூட என்னன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு இஷ்யூஸ் எடுத்துட்டு மக்கள் மத்தியில் போய் பொதுக்கூட்டத்தை போட்டு பேசுறது, இஷ்யூஸ் மேல போராடுறது, அதெல்லாம் நடக்குதா என்ன? நடந்ததுன்னா வெல் அண்ட் குட், நடக்கலன்னா நடக்கணும். முதல்ல உங்களுடைய ரசிகர்களை அரசியல் வயப்படுத்துங்க, அப்புறம் மற்றதெல்லாம் யோசிக்கலாம். இந்த அளவு மேல இருந்து கீழே வரைக்கும் இல்ல, நீங்க இந்த அளவுக்கு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ? நான் மதிப்பீடு செய்யல, விமர்சனம் தான் பண்றேன். நான் மதிப்பீடு செய்யல. மதிப்பீடுன்றதுல தேர்தல் நேரத்துல பாத்துக்கிறோம். இல்ல, அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, அது லாஜிக்கலா கரெக்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல, இல்லையா? மக்கள் கிட்ட செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு, மக்கள்கிட்டயே போகாத ஒரு கட்சி, இது எப்படி இவங்க 2 பேரும் நடுவில் போட்டியாகும்? மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா? இப்போ விஜய் போயிட்டு வந்துட்டாருங்க, இப்படி வச்சுக்கிறோம், 1 மாசம் தமிழ்நாடு ஃபுல்லாக பயணம் பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. ஸோ அப்படியே ஒன்று ஈக்குவேட் ஆகிடுவாரா? நான் கேட்குறேன். நீங்க மக்கள் மத்தியில் உங்க மேல இருக்கக்கூடிய அபிமானத்தை, நம்பிக்கையை மாற்றணும். இருக்கிற பிரச்சனைகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அதை எப்படி நீங்க நிறைவு செய்வீங்க? என்ன உங்களுடைய செயல் திட்டம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்றதெல்லாம் பேசணும். எதுகை மோனையெல்லாம் பேசிட்டு போனோம்னா சொல் அரசியல் அதெல்லாம் எடுபடாது. இன்னைக்கு வந்துட்டு அது பழைய காலம் இல்லை. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு வீட்லேயும் வந்துட்டு படிக்காதவங்க இருப்பாங்க. அவங்களுடைய புள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியில் ஒரு என்ஜினியராக இருப்பான், இல்லை ஒரு என்ஜினியராக இருப்பான், இல்லை நல்லா படித்தவனாக இருப்பான். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அதுதான் செல்ஃபோன். புரியுதுங்களா? டிவி பேப்பர் கிடையாது, இதுதான் சோஷியல் மீடியா தான். சும்மா ஒரு இந்த இதில் போடுறீங்கல்ல சின்னதாக ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஷார்ட்ஸ்லேயே வந்துட்டு முடிஞ்சு போயிடுது, இன்ஸ்டாகிராமில் முடிஞ்சு போயிடுது. ஸோ அந்த காலகட்டத்தில் நின்றுக்கிட்டு நீங்கள் பேசுறது இதெல்லாம் வந்துட்டு சும்மா சாதாரண. சில முன்னேற்றங்களும் தெரியுதுல்ல. விஜய் அவர்கள் பிஜேபி கிட்ட மம்பி போறாரு, பெயர் சொல்லவே தயங்குறாரு. இந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் வந்துச்சு. மோடிஜி அப்படின்னு கடுமையாக விமர்சிக்கிறாரு, பிஜேபி டைரக்ட் அட்டாக் பண்றாரு. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான நகர்வா பார்க்கல. அட்டாக்கு திட்டுறது அதெல்லாம் இல்லை. விஜயனுடைய அப்ஜெக்டிவ் 27ஆம் தேதி பேசும்போது என்னன்னா திட்டுறதெல்லாம் கிடையாது, வசப்பாடுறதெல்லாம் கிடையாது, ஆழமா அரசியல் பண்ணுவோம் அப்படிதான் சொன்னார் அவர். ஆழமா எந்தெந்த இஷ்யூல வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக வந்துட்டு அவங்க அரசியல் பண்ணியிருக்காங்க. தடை போடுறாங்கன்னு சொல்றாரு சார். நான் ஏதாவது போராட போனா தடை போடுறாங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு மீட்டிங் கூட போனா தடை போடுறாங்க, மக்களை சந்திக்கணும்னா தடை போடுறாங்க. தடை போடுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. கோர்ட்டுக்கு போகையா எல்லாரும் தான் தடை போட்டாங்க. ஸ்டெர்லைட் பிரச்சனையில போராடினாங்களே, அப்போ ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுக்கு கூட ஒரு கேஸ் போட்டு தான் வந்துட்டு டிடிவி தினகரன் அவ்வளோ பேர் 1 லட்சம் பேரை கூட்டி தூத்துக்குடியில் கூட்டம் போட்டாரு. அங்கே 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி நீதிமன்றத்துக்கு போய் தான் பர்மிஷன் வாங்க. தடை போடுறாங்கன்னா எப்படி தடை போடுவாங்க? ஏன் தடை போடணும்? இப்போ உங்களை தடுத்து நிறுத்தாங்களா வந்துட்டு பரந்தூர் போகிறதுக்கு? தடுத்த நிறுத்தினாங்க போலீஸு இல்லையா? தடுக்கலையே அவங்கள. இன்னும் சொல்ல போனால் நேரத்தையும் அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி வழி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க நினைச்ச இடத்துக்கு நீங்க போகல. அது எதனால நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அப்போ எவ்வளவுதான் விஷயம். நீங்க செய்யணும் அப்படின்னு தாராளமா செய்யலாம். செயல்பாடு ரொம்ப முக்கியம். பட் ஒரு ஹோப் எப்படி பாக்குறீங்க? கை கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது பார்க்கணும். 1 வருஷம் கழிச்சு தான் சொல்லணும். அவர் போட்டோம், மக்கள் பத்தியில போட்டோம். இன்னைய ஸ்டேட்டஸ்ல நாட் பாசிபிள். இன்னைய ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு அவங்களுடைய பிரசன்ஸே இல்லை, கிட்டத்தட்ட இல்லை. அவங்களுடைய கட்சி இருக்குது, அவங்களுக்கான தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கான அமைப்பு இருக்குது. ஆனா பெரிய அளவுக்கு செயல்பாடுன்றதே இல்லை. ஓராண்டு தீவிரமாக செயல்பட்டால் இலக்கை அடைய வாய்ப்பு இருக்கு. பண்ணிட்டு பார்ப்போம். பண்ணிட்டோன்னு தானே சொல்ல முடியும். இல்ல, மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? மாற்றத்துக்கு அடிப்படை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தணும்ல. அங்கதான் இருக்கு எல்லாமே. அப்பதான் சொல்ல முடியும். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைச்சதுனால டிவிகேக்கு எதுவும் சவால் கிளம்பி இருக்கு? அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றால் அவங்க கூட்டணி போட்டாலும் சரி, தனிச்சு நின்னாலும் சரி, அவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா அங்க ஒரு ஃபேக்டர் இருக்குது, அதான் நம்பிக்கை. எம்ஜிஆருக்கு ஏன் போட்டாங்க? நம்பிக்கை.
அவ்வளவுதான். அது ஒரு 29% தான், 30% தான். எம்ஜிஆர் கொடுத்தோம்னா 40%லாம் கிடையாது, 29%. திமுக, காங்கிரஸ், ஜனதாதள் இப்படிலாம் இருந்துச்சு, கம்யூனிஸ்டுகள் அப்படிலாம் இருந்துச்சு. அவ்வளவுதான். ஆனா அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனா அது நம்பிக்கை, அது அவர் கடைசி வரைக்கும் தக்க வச்சாரு. அந்த மக்களவையில் தோத்த போது சட்டப்பேரவையில் அவர் ஜெயிச்சார். ஸோ அந்த நம்பகத்தன்மை வேணும். இவருக்கு அபிமானம் இருக்கு, அந்த நம்பகத்தன்மையை மாற்றணும். இவருடைய கட்சிக்காரங்க ரசிகர்களாக இருக்காங்க, அவங்களெல்லாம் அரசியல் ஏற்படுத்தணும். அவங்களுக்கு தெரியணும் மக்களை எப்படி அணுகிறது, எப்படி போராடுறது, முதல்ல இஷ்யூஸ் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மற்றவர்களுடைய பேச்செல்லாம் கவனிச்சுங்களா? ஆதவர்ஜனும் இல்லைங்க, நான் பொருட்டம் கவனம் செலுத்தல. நான் கவனம் செலுத்தல. விஜய் இன்னும் கூட்டணி அப்போ அந்த ஆட்சியில கொஞ்சம் நம்பிக்கையோட இருக்க மாதிரி தெரியுது. அரசியல் ரீதியா அது வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அவங்க என்ன டேர்ம்ஸ்ல வந்துட்டு அந்த கூட்டணிக்கு நெகோசியேட் பண்றாங்கன்றதை பொறுத்து இருக்குது. இல்ல அது கட்சிகள் ஃபர்ஸ்ட் இருக்கான்றதே பெரிய டவுட்டா இருக்குது. இல்ல கட்சிகள் எப்பொழுது வேணாலும் வரலாம். உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ என்டிகே நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஒன்னு அதிமுக அலையன்ஸ் இல்லாட்டி விஜய் அலையன்ஸுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ, ஏன் அப்படின்னோம்னா, நாங்க தான் வந்துட்டு ஸ்டாலினை ஜெயிக்க வச்சோம். நடுவில் ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தாரு யாரு, சீமான். நான் எவ்வளவு ஓட்டு வாங்கினோனோ அந்த ஓட்டு தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான வித்தியாசம். இந்த முறை நான் விட மாட்டேன் ஸ்டாலின் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாலினுக்கு எதிராக தனது வாக்கு சக்தியை பயன்படுத்துவோன்னு அர்த்தம். அப்போ ஒரு கூட்டணிக்கு போறேன்னு தானே அர்த்தம். அவர் செய்யலாம், அது வரும். இதே மாதிரி எல்லாம் மற்ற எல்லாமே மாறலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி.